أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ولكل أمة جعلنا منسكا ليذكروا اسم الله على ما رزقهم من بهيمة الأنعام صدق الله العلي العظيم وصدق رسوله النبي الكريم எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. ஸலாத்தும் ஸலாமும் என்றென்றும் நம்முடைய உயிருக்கு மேலான நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபே தாபிஈன்கள், உலமாக்கள், வலிமார்கள், இறை நேசர்கள், நாதாக்கள், சாலிஹீன்கள், நல்லோர்கள், சித்திகீன்கள், சுஹதாக்கள், இமாம்கள், குஃபார்கள், தாயிகள், ஹாஜிகள், அனைத்து இஸ்லாமியர்கள் மீதும் என்றென்றும் நிலவட்டுமாக இறங்கட்டுமாக. ஆமீன். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெரியோர்களே, அல்லாஹ் தஆலா சூரத்துல் ஃபஜ்ருடைய 2வது வசனத்தில் குறிப்பிடுவார், வல் ஃபஜ்ர் வலயாலின் அஷ்ர். லயால் என்று சொன்னால் இரவுகள், அஷ்ர் என்று சொன்னால் 10 இரவுகள் மீது சத்தியமாக என்பதாக அல்லாஹ் தஆலா இந்த அத்தியாயத்துடைய 2வது வசனத்தில் கூறுவான். இந்த 10 இரவுகள் என்று சொன்னால் நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஜுல்ஹஜ் மாதத்துடைய முதல் 10 என்பதாக பல முஃபஸ்ஸிரீன்கள் இதற்கு விளக்கம் தருகிறார்கள். எனவேதான் இந்த 9 நாட்கள், முதல் 9 நாட்கள் நோன்பு வைப்பதும் சரி, மற்ற நற்காரியங்களில் ஈடுபடுவதும் சரி, உகந்த செயலாக, நன்மைக்குரிய விஷயமாக இருக்கிறது. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெரியோர்களே, அப்படிப்பட்ட செழிப்பான, நன்மைக்குரிய, பரக்கத்துக்குரிய, சவாபுக்குரிய நாட்களில் நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். இன்னும் 2 நாட்களுக்கு பிறகு, அதாவது சனி ஞாயிறு, ஞாயிற்றுக்கிழமை அரஃபா. இப்ப சொல்லிட்டேன்னு சொன்னா ஏற்கனவே தெரியும், ஒரு பெரிய கூட்டம் பின்னாடி வரும், அதை பத்தி சொல்லலன்னு நினைப்பாங்க. தர்ம சங்கடமான நிலையில இருந்து யோசிச்சு பாருங்களேன். நம்முடைய ட்ரெயின் டைம் மாறுறது இல்லை, மாற்ற முடியுமா? கரெக்டாக உட்கார்ந்துருக்கும். ஃப்ளைட் டைமு, ஃப்ளைட்டா ட்ரெயினா ஊருக்கு போறது, 2 மேல காரா? மனுஷன் எதுக்கெல்லாம் கரெக்டா இருக்கணுமோ அதுல இருக்க மாட்டான். அங்க இருந்துதான் ஆகணும். சமீபத்துல ஒரு செய்தி, என்னுடைய பகுதி வேலிஷாலத்துடைய ஒரு ஹாஜி இந்த வருடம் அந்த குரூப்ல ஹஜ்ஜுக்கு போறதுக்காக வந்துட்டார் ஏர்போர்ட்டுக்கு. பாஸ்போர்ட் கையில இல்லை. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. எனக்கு போன் வருது, உங்களுக்கு யாராவது தெரியுமா உடனே கொண்டு வர்றதுக்கு? நானே போனாலும் கொண்டு வர முடியாதுங்க. எப்படின்னா, இங்கிருந்து போகணும், அங்கிருந்து வரணும், வழியில வாங்கிட்டு வந்து கொடுக்கணும். புரியல, பயான் தான் புரியல, இதுமா புரியல. இன்னும் சில மணி நேரத்துல உள்ள போறாரு, பாஸ்போர்ட்டோட உள்ள போகணும், அவர்கிட்ட எல்லாமே இருக்குது. அங்க போய் செலவழிக்கிற மணி வரைக்கும் கரெக்டா வச்சிருக்காரு, பேங்க் பேலன்ஸோட. தீனாரா திரகமா? நான் போனதுல எப்படி சொல்லுங்க, ரியாலா? பாருங்க, நான் உலகம் போது தெரியுது நான் போலன்னு. ரியால் எல்லாம் ரியால்லாம் வச்சிருக்காரு கட்டுக்கட்டா.
ஆனா பாஸ்போர்ட் இல்லை. இனி நம்மளுக்கு வெளியே அப்படிதான் இருக்கும். எல்லாமே இருக்கு, தொழுகை இருக்கு, நோம்பு இருக்கு, எல்லாமே இருக்கு. பாஸ்போர்ட் இல்ல, அதாவது ஈமான் சரியா இல்லை. இருக்குதா? ஈமான் சரியா இருந்தா நம்ம புறாமப்படுவோமா? சொந்த அண்ணன் மேல, சொந்த தம்பி மேல. உங்க வீட்டுல நடக்கிறதா இன்ஷால்லா நடக்கும். இன்ஷால்லா சொல்றோம் பாருங்க. ஏன்னா அந்த அளவுக்கு உறுதியான விஷயம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் இங்கிருந்து ஒரு ஆள் போக அங்கிருந்து வீட்டு சதி விட்டு இருக்கு. நடந்த உண்மைல கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நடந்த உண்மை, வீட்டுல உள்ளவங்கலாம் வழி அனுப்ப வந்துட்டாங்க, வீடு பூட்டி இருக்கு. வீட்டை உடைச்சி சில மணி நேரத்துக்குள்ள கொண்டு வரணும். பீரோவை உடைச்சி பாஸ்போர்ட்டை தூக்கிட்டு திருட மாதிரி ஒரு நபர் அங்கிருந்து காரை பிடிச்சி ஓடி வர்றாரு, இங்கிருந்து ஒரு நபர் கார்ல போறாரு. சீப்பரும் முருகல வாங்கிட்டு ஒரே ஓட்டம். ஆனா போயிட்டாரு. முடிவு செய்தி என்ன? போயிட்டாரு. வீடெல்லாம் ஒழுங்குறது. யோசிச்சு பாருங்க, மனுஷன் எதுக்கு தயாராகணுமோ சரி. எந்த ஜும்மாவாது சிலரை தவிர சீக்கிரம் வருமா? அப்ப ஏன் சொல்ல மாட்டான்? ஜும்மாவுக்கு மட்டும் தானே கூடுறீங்க, அப்ப ஜும்மாவுக்கு மட்டும் பள்ளிவாசல் தரேன்னு சொல்றாங்க. என்னது? இந்த பள்ளிவாசல் 3 கோடி கட்டினாங்க. எவ்வளவு? 3 கோடி. நான் அடுத்த கேள்வி இங்க எல்லா கேள்வியும் எனக்கு பாதகமாயிரும். ஹசரத் என்னென்ன சம்பளம்? 3 கோடி பள்ளிவாசல்ல உலகத்திலேயே அளந்து கொடுக்கிறது 2 பேருக்கு தான். யாருக்கு? தொழு வைக்கிறவருக்கும் காமன் சொல்றவருக்கும். இல்லையா? என்னங்க புது செய்தியா? பழைய செய்திங்க. ஏதோ ஒரு 2 இமாம் அடையார் ஹசரத்து, பாலாவுக்கு பெரிய ஹசரத்து, இந்த மாதிரி அவங்க எல்லாம் யோசிச்சு பாருங்க. அப்ப மெஹராப்ல உட்கார்ந்து நாங்க அனுபவமா சிரிப்போமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. சரி, வேணாம், இதுக்கு மேல போக நல்லா இருக்காது, எனக்கு ஆரோக்கியமா இருக்காது. அதுக்காக தயங்குறவங்க நினைக்காது. உண்மையை பேசணுங்க. உண்மைக்கு புறமா பேசுறது சிரிப்புன்னு நினைக்கிறேன். ஜும்மாவுக்கு உயிரோட இருக்கிறது தெரியுமா? உயிரே அப்படி இருக்கும் பொழுது சிதுமத்து சேவை. ஆனா பள்ளி பாருங்க, 2 கோடியில பள்ளி, 3 கோடியில பள்ளி, பள்ளிக்கு அந்த இடம், பள்ளிக்கு இந்த இடம். சரி, எனவே அல்லாஹ் நல்லடியார்களே, பெரியவர்களே, பெருநாள் தொழுகை 7:30 போட்டாச்சு. 7:30க்கு பிறகு வரக்கூடிய இருக்காங்க. நான் சீக்கிரம் முடிச்சிட்டீங்களா? அவரு எத்தனை மணிக்கு? 7:45 வந்த அவரை தொழுகை முடிஞ்சிருச்சு. என்னை கேட்கிறாரு, சீக்கிரம் முடிச்சிட்டீங்களா? அப்ப நான் அவருக்காக 7:45 வரைக்கும் எல்லா ஜமாத்தையும் உட்கார வச்சுட்டு இருக்கணும். நியாயமா? எனவே அல்லாஹ் நல்லடியார்களே, பெரியவர்களே, இன்ஷா அல்லாஹ் அரஃபா பத்தி சுருக்கமா கடைசியில சொல்லுவேன். குர்பானி பத்தி கடைசியில தான் சொல்லுவேன். ஏன்னா கடைசியில தான் எல்லாரும் வருவாங்க. வேற தலைப்புல பேசலாம். நம்ம என்ன அமல் செய்தாலும் சரி, நமக்கு என்ன சொல்லுவாங்க? இவ்வளவு பேசிட்டல, என்கிட்ட இருக்கக்கூடிய நல்ல பழக்கெல்லாம் யாருக்கும் தெரியாது. பாசிட்டிவான எனர்ஜி, பாசிட்டிவான ஃபேல் யாருக்குமே எடுத்துக்க மாட்டாங்க. எப்படி அதிர்த்தது? நெகட்டிவ் தான் தாட் பண்ணுவாங்க. புரியுதுங்களா? புரியல. ஒரு சம்பவத்தை சொல்லி ஆரம்பிக்கிறேன். வாப்பாவும் மகனும், அத்தாவும் மகனும் ஒரு குதிரையில போறாங்க. அந்த காலத்துல 2 பேரும் சவாரி செஞ்சு பாக்குறவங்க சொன்னாங்க, அறிவு இருக்கா? 2 பேரும் சமாளிக்குமா இது அப்படின்னு பாக்குறவங்க சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு என்ன சொல்லிட்டாரு, வாப்பா மகனை இறக்கி விட்டாரு. நீ இறங்கி வாப்பா. வாப்பா மட்டும் போறாரு குதிரையில. மகன் என்ன பண்றான்? நடந்து போறான். மறுபடியும் பார்த்தாங்க, ஏதாவது அறிவு இருக்கா? சின்ன பையனை நடக்க விட்டு எருமை மரபு உட்கார்ந்துருக்காங்க வாப்பா. அவர் பார்த்தாரு. அவர் இறங்கிட்டு நீ ஏற்பான்ட்டாரு. அவர் ஏறினாரு. கொஞ்ச தூரம் போச்சு. மகனும் அந்த மாதிரி வாடிப்பாரு. பார்த்துட்டு, ஏண்டா தம்பி, கொஞ்சம் கூட அறிவு இல்லையாடா?
வாப்பா நடக்க முடியாது தள்ளாடிட்டு வராரு, அவர் நடந்து வராரு, நீ மேலே ஏறி உட்கார்ந்துருக்கியடா. நான் பார்த்தேன், அப்படி ஸ்டக் ஆயிட்டான். என்னடா சொல்றீங்க? கடைசியில 2 பேர் உட்கார்ந்து முடிவு பண்ணாங்க. என்ன முடிவு பண்ணாங்க? 2 பேரும் நடந்தே போனா குதிரை தனியா இருக்கும். அப்ப என்ன பண்ணாங்க? திருத்தெடுப்பாரு, அழகான குதிரையை வச்சுட்டு 2 பேரும் நடந்து போறாங்க. இததான் இன்னைக்கு நம்ம பண்ணிட்டு இருக்கோம். இப்ப நம்ம சொன்னா விமர்சனமா இருக்குல்ல, தொழுது எந்த பாக்குறாரு பாரு, உனக்கு என்ன, நீ எனக்கு தொழுகைக்கு மாலிக்கா அல்லாவா நீ? யோசிச்சு பாருங்கள. எங்க நோம்புங்க செய்யறது தொழில் பூரா பொய்யாத தொழில் நோம்பா. அந்த நோம்பு சஹரி சாப்பிட கூடுமா? எங்க ஹஜ்ஜுக்கு போறேன், ஊரெல்லாம் கடை, ஹஜ்ஜுக்கு போறான். என்னதான் செய்யறது? என்னதான் செய்யறது? அப்ப என்ன செஞ்சாலும் சொல்றவன் சொல்லிக்கிட்டு தான் இருப்பான். ரசூலுல்லாஹ் வர்றாங்க பள்ளிவாசலுக்குள்ள, அதற்கு அலியும் கூட வராங்க. ஒருத்தர் தூங்கிட்டு இருக்காரு பள்ளிவாசல்ல. பெரும்பாலும் நம்ம ஆளுங்க தூங்கும்போது வீட்டுல கூட அப்படி தூங்க மாட்டாங்க. நான் பயந்துட்ட முன்னாடி சொப்பர்ல ஃபேனு கீழே படுத்து இருக்கிறாரு. பட்டன் தெரியுது, பட்டன் இல்லதி பட்டன். சட்டையும் கழட்டிட்டாரு, பனியும் கழட்டிட்டாரு. என்ன தெரியுது? என்னடா இது பொது சொல்லுவோம், அந்த மாதிரி ஆயிடுச்சு நமக்கு பார்த்தவொன்னே. அப்படி இருக்காரு. தொழுக நேரம் நெருங்கிடுச்சு. இந்த மாதிரி தூங்குறது வீட்டுல தனியாரில தூங்கலாம், வேணான்னு சொல்லல. அல்லாஹ்வுடைய வீட்டுல எப்ப தூங்குறது இருக்குது, எப்ப முடிக்கிறது இருக்குதா இல்லையா? தபாத்தை கூட்டு போகும்போது சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்க? முஹல்லவாசி வர்றதுக்கு முன்னாடியே ஒவ்வொரு செஞ்சுக்குங்க சொல்லுவாங்க. போகணும்னு சொல்லுவாங்களா இல்லையா? அமீர் சாப் கிட்ட கேட்டுருங்க. எங்க கேட்கல அமீர் சாப், அவரும் போயிட்டாரு. சொல்லுவாங்க இல்லையா? முஹல்லவாசி வர்றதுக்கு முன்னாடி பொது செஞ்சுக்குங்க, இஸ்திந்தா போயிட்டுங்க. நம்ம சுண்ணத்துலயோ இல்ல ஜிக்ர்லயோ இல்ல திலாவத்திலயோ இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆனா நீங்க நல்லா பாருங்க, நான் எல்லாரையும் சொல்லல, குறிப்பா எனக்கு தான் கஷ்டமாகும். ஏன்னா நம்ம அந்த நேரத்துல தூரத்துல வரலாம், அங்க ஃபுல்லா இருக்கும் ஊருங்க. நான் என்ன செய்யுது? இங்கே இருக்கிறவங்க முன்கூட்டியே ரெடி ஆகலாம்ல. சரி, எனவே சொல்லக்கூடிய நோக்கம் என்னன்னா, பள்ளி என்பது எல்லாருக்கும் பொதுவானது. நான் வீடு நினைச்சிடக்கூடாது. என்ன சொன்ன கடைசியில ரசூலுல்லாஹ் அதை தள்ளி அவர்கள் கூட வராங்க. வரும்பொழுது ஒருத்தர் தூங்கிட்டு இருக்காரு. ரசூலுல்லாஹ் என்ன பண்ணாங்க தெரியுமா? அவங்க போய் எழுப்பல, அலி அவர்கள் எழுப்ப சொல்றாங்க. இது ஒரு சம்பவம். நமக்கெல்லாம் தெரியும், நலமான காரியத்துல யார் முந்துவாங்க சொல்லுங்களேன். சின்ன பசங்க வரைக்கும் சலாம் சொல்றது இமாம்கள் கிடையாது, ரசூலுல்லாஹ் தான். சலாம் சொல்ற ஹஜ்ரத்தை நான் குறை சொல்ல, ரசூலுல்லாஹ்வோட பெரிய ஹஜ்ரத் இல்லை. இப்படி சொன்னா எனக்கு வெளியிலமே எனக்கு கோவப்படுது. பக்கத்து போய் என்ன பண்றது? நாயகத்துக்காகத்தான் இந்த துப்பா அவங்க போட்டிருக்காங்க, அவங்க போட்டிருக்கோம். அவங்க போடலாம் நம்ம போட்டிருக்க மாட்டோம் இல்லையா? அவங்க கெட்டினாலும் கெட்டி இருக்கும். இதெல்லாம் செஞ்சுட்டு தாவத்துல மட்டும் நான் நன்மையுடைய வாரிசுன்னு சொன்னா போதுமா? ஜிஹாதுலயும் இருக்கணும், எல்லா சுண்ணத்திலையும் இருக்கணும். சின்ன சின்ன நல்ல அமல்களுக்கு முந்தக்கூடிய ரசூலுல்லாஹ் ஏன் அலி அவர்களுக்கு எழுப்ப சொன்னாங்க? இன்னொரு விஷயம், ஹஜ்ரத் அப்துல்லாஹ் பின் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா தன்னுடைய மகனிடத்தில் கடைசி வரைக்கும் பேசல. பேசாம இருக்க தவறா சரியா? சும்மா சொல்லுங்க, தவறுதாரு. ஆனா ஹஜ்ரத் அலி, ஹஜ்ரத் அப்துல்லாஹ் பின் உமர் மிகப்பெரிய ஆலிம். உமர் ரலியல்லாஹு தஆலாவுடைய மகனார், மிகப்பெரிய ஆலிம். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல இடங்களில் சொல்லி இருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய சஹாபி தன்னுடைய மகன் பேசல. இது வெளிப்படையா 2 அமலும் எப்படி தெரியுது? ரசூலுல்லாஹ் எல்லா நலமான காரியத்துல முந்தக்கூடியவர்,
ஆனா இங்க வந்து அதிகவர்கள்ட்ட சொல்றாங்க, இங்க இவர் வருஷம் பூரா காலம் பூரா பேசல. வெளிப்படையா குறை தெரியுதா? ஏன்னா நமக்கு ஈஸியா குறை தெரிஞ்சிருமே, அதனாலதான் போகுது. அதுக்கு அதிகர்கள் எல்லாருக்கும் ஆச்சரியம். ஆனா ரசூலுல்லாஹ்வுடைய கட்டளை. உடனே போனாங்க, போய் எழுப்பி விட்டு வந்து கேட்டாங்க. அவங்களுக்கு அந்த கவலை இருந்தனால அந்த கேள்வி கேட்கிறாங்க, யார் ரசூலல்லாஹ், என்னை விட முந்திக் கொண்டு நலமான காரியத்துல முந்தக்கூடிய தாங்கள் என்னையே எழுப்ப சொல்றீங்க, நீங்களே எழுப்பலையே என காரணம் தெரிவிக்கிறதுக்காக. என்ன காரணமா இருக்கும்? முன்னாடி தப்பாடா அப்படிங்களா? என்ன காரணமா இருக்கும்? சொன்னாங்க ரசூலுல்லாஹ், அழகான வார்த்தை. ரசூலுல்லாஹ் மாதிரி ஒரு இமாம் உலகத்துல வரவே மாட்டாங்க. தயவு செய்து அல்லாஹ் கேட்க மாட்டான், இமாம்கள் மீது ஈமான் கொண்டீர்களா? நான் எல்லாரையும் குறை சொல்றேன்னு நினைக்காதீங்க. நமக்கு முன்னாடி அல்லாஹ்வுடைய ரசூல் தாங்க. அதுக்கு பிறகு பெற்றோர்களும் இவர்களுக்கு ஏற்ற மாதிரி சொன்னால்தான் கேட்க வேண்டும். இல்லை என்று சொன்னால் பணிவாக இது மார்க்கத்துல இல்லம்மா வாப்பா, இது இல்ல வாப்பா அப்படின்னு சொல்லி நகர்ந்து நாம திட்டக்கூடாது. ஒரு சஹாபி கேட்டாங்க, என்னுடைய அம்மா வந்து கிறிஸ்தவர், நான் என்ன சேவை செய்யணும்? கிறிஸ்தவ ஆலயத்துக்கு அழைத்து சென்று விட வேண்டும் என்று அவங்க கட்டளை இட்டா போய் விட்டுட்டு வெயிட் பண்ணி கூட்டுவாங்க. அவங்களை ஏன் என்னன்னு கூட கேட்காதீங்க. இதுதான் அம்மா அப்பாவுடைய அந்தஸ்து. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, என்ன தெரியுமா, நான் அவரை எழுப்பி பார்த்திருக்கீங்கல்ல, பள்ளியாசல் ஒருத்தர் எழுப்புனா போடா தெரியாதாங்க வேலை பாடம் சரி இமாம் இவரு நம்மளே பார்த்து கேட்குவாங்க, நம்ம பெரியாள்லாம் கிடையாதுங்க, தொழுக டைம் ஆயிடுச்சுங்க அதான் எழுப்புனேன், வேலை பார்த்து போடா அப்படின்றாங்க. இது மான மரியாதைலாம் போயிருக்கு. அப்படி அவர் மறுத்து விட்டால், ரசூலுல்லாஹ் எழுப்பி அவர் மறுத்து விட்டால் ரசூலுல்லாஹ்வுக்கு பங்கம் அல்ல, அவருடைய ஈமானுக்கு பங்கம். எனவே நீங்க எழுப்பி அவர் என்ன திட்டுனாலும் ஈமான் போவாது. அவருக்கு போகுமா? அலிய திட்டினா போவாது. அதனாலதான் உங்களுக்கு எழுப்ப சொன்னேன். சரி, அப்துல்லா பின் உமர் அவங்க ஏன் பேசல தெரியுமா? ஒரு ஹதீஸை மறுத்தார்கள். ரசூலுல்லாஹ் சொன்ன ஒரு ஹதீஸை மறுத்தவன் என் மகன் அல்ல, காலம் முழுக்க பேச மாட்டேன். இன்னைக்கு உலகமே அநியாயத்துல இருக்கும், நம்ம பிள்ளைங்க அநியாயத்துல இருக்கும், நம்ம நிற்போம். யாரு பிள்ளைங்களை கை வச்சு தெரியுமா? நீ யாரு? ஏசி கபர்ல இருக்க போற நீ சொல்லுங்களேன், ஏசி கபர்ல இருக்க போறோம்? ஜனாதா பெட்டி வேணா சில இடங்கள்ல ஏசியா இருக்கலாம், போய் அடக்கம் செய்யற வரைக்கும். எனவே அல்லாஹ் நல்லடியார்களே, பெரியோர்களே, வாழ்க்கையில வெறுப்பு கசப்பு நம்மளை தக்கிக்கிட்டே இருப்பாங்க. ஆனா நம்ம வந்து இந்த காதலை கேட்டு இந்த காதலை விட்டுருணும். ஏன்னா ரசூலுல்லாஹ் பேசாதவங்க யாருமே இல்லை. பேசிட்டாங்களா இல்லையா? கூட்டம் வந்து சொல்லிடலாம்ல அறிவிப்பு, எங்க அரப்பா நோன்பு சுண்ணத்துங்க எங்க செய்ய சொல்றீங்க? அபூ கத்தாதா ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா ரிவாயத் செய்றாங்க. நாயகம் சொன்னாங்க, சுயில அன் சௌமி யௌமி அரஃபத, வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை தான் அரஃபான் கூடிய நாள், ஒரு நோன்பு வைக்கிற சுண்ணத்து, என்ன கிடைக்கும்னு கேட்டாங்க சஹாபாக்கள். யுகஃபிரு ஸனத்தல் மாதிய வல் பாக்கிய, முந்திய ஒரு வருடத்துடைய பாவம் பிந்திய ஒரு வருடத்துடைய பாவத்தை அல்லாஹ் மன்னிக்கிறான். இன்ஷா அல்லாஹ் யாருக்கு நசீப் இருக்கிறதோ, அவகாசம் இருக்கிறதோ, அந்த ஒரு நோம்பு இன்ஷா அல்லாஹ் வச்சுக்குவோம். அடுத்தது குர்பானி. ஜக்காத் யார் மீது ஃபர்தோ அவங்க குர்பானி கொடுக்கணும் இல்லையா? சதகத்துல் ஃபித்ர் யார் மீது ஃபர்தோ அவங்க குர்பானி கொடுக்கணும். எனக்கு சொல்லணும், சொல்றேன், எனக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் பரவாயில்ல, தவறா மட்டும் என்னாதீங்க. நான் யாருக்கு எதிரானவன் கிடையாது. குர்பானி நம்ம மேல வாஜிப் இருக்கு இல்லையா? யாரெல்லாம் இந்த ஆடு கொடுக்குறாங்க பார்த்தீங்களா, அது எந்த விலையானா இருக்கட்டும், ஒரு வருடத்துடைய ஆடா இருக்கணும். அதான் தெரியுமா தெரியாதா? ஆடுனா ஒரு வருடம், மாடுனா 2 வருடம். நம்முடைய குர்பானி குரானி நம்ம எங்க பார்க்கணும்? பல பேர் பார்க்க மாட்டோம். எங்க குர்பானி? ராஜஸ்தான்ல,
இன்னொன்னு நேபாளமா இங்க எங்கேயோ சொல்றாங்க 1600 ஷேர்னு போட்டாங்க. அது எந்த அளவுக்கு உண்மையோ பொய்யோ தெரியல நமக்கு. உண்மையா இருந்தா அல்ஹம்துலில்லாஹ். புரியுதுங்களா? இந்த ஆட்டை கொடுக்குறவங்க அல்ஹம்துலில்லாஹ் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. 12,000 10,000 15,000 ஆடு வாங்கி செஞ்சிடறாங்க. கூட்டு குர்பானி சேர்றாங்க பாத்தீங்களா? கொஞ்சம் வெளியே போய் பாருங்களேன். 3000 3200 3100 3500 3800 இப்படி ஒரு 10 இருக்கும் விளம்பரம். இவருக்கு 3000க்கு கூடுமா, அவருக்கு 3500 தான் கூடுது. எப்படி இது? அது எப்படி விட்டுருக்கு? நமக்கு தேவையில்லாது. ஒண்ணு மட்டும் விஷயம், உண்மையான விஷயம், 7 பேர் இருக்காங்க இல்லையா? அந்த 7 பேர்ல ஒரே ஒரு நபர் இந்த மாம்சத்திற்காக நான் சேர்ந்தாருன்னா மீதி 6 பேருடைய குர்பானி செல்லாது. நல்லா புரிஞ்சுக்குங்க. இல்ல உங்களுக்கு தெரிஞ்ச 7 பேர் சேர்ந்து ஒரு மாட்டை அறுத்துருங்க, தவறே கிடையாது. என்னுடைய வீட்டுல 7 பேர் இருக்காங்க, என்னுடைய பரம்பரையில 7 பேர் இருக்காங்க, யாருக்கையும் கொடுத்து ஒரு மாடு முழுக்க நம்ம தான். அல்ஹம்துலில்லாஹ். யார் யாரோ சேரும் பொழுது செய்யக்கூடியவர் சரியா விசாரிக்கலன்னா ஒரே ஒரு நபர் வெறும் லஹம்காக கறிக்காக சேர்ந்தாருன்னா குர்பானி மத்தவங்க கூடாது. நிறைய கொண்டு வந்த சரி டைமும் ஆயிடுச்சு. ரசூலுல்லாஹ் இதுக்கு போறாங்க, ஒரு ஜனாதா தொழுகைக்கு போறாங்க. இறந்தவருடைய மனைவி ஆட்டை அறுத்து உணவு செஞ்சு கொடுக்குறாங்க. சஹாபாக்களும் ரசூலுல்லாஹ் சாப்பிடுறாங்க. சரியா வேகல. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நான் நினைக்கிறேன் இந்த ஆட்டை விலை பேசாமல் அனுமதி இல்லாமல் அறுத்திருக்கிறாங்க. பைஹக்கில இருக்குது, அபூதாவுதுல இருக்குது. சாப்பிடாதீங்கன்னு தடுத்துட்டாங்க. ஏன்னா வஹீக்கு சொல்லக்காரர். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. விசாரிக்க சொன்னாங்க. விசாரிக்கும் பொழுது அந்த அம்மா சொல்லுது, நான் பக்கி என்ற கடை வீதிக்கு போய் ஆட்டை வாங்கிட்டு வரலாம்னு போனேன், கிடைக்கல. எனக்கு தெரிஞ்ச ஒரு இடத்துல ஆடு இருந்துச்சு, அவருடைய அனுமதி இல்லாம அறுத்துட்டேன். வந்தா கொடுத்துக்கலாம். நிறைய பேர் இன்னைக்கு அவங்க செல்போன் எடுத்து நோக்குறது, வந்தா சொல்லிக்கலாம். எப்படி ஜி கொஞ்சம் யோசிச்சு. மனைவியுடைய செல்போனா இருந்தாலும் தொடக்கூடாதுங்க. மனைவி மட்டும் வீட்டுல இருந்தாலும் கதவு தட்டாம போகக்கூடாது. உண்மைதானே? பெரிய ஒரு மாதிரி போகக்கூடாது. அம்மா மட்டும் வீட்டுல இருந்தா கூட கதவு தட்டாம போகக்கூடாது, அனுமதி வாங்காம போகக்கூடாது. இதுதான் மார்க்கம். இப்போ இது ஜாயிஸ் இல்ல ரசூலுல்லாஹ்வுக்கும் சஹாபாக்களுக்கும். நம்ம என்ன செய்வோம்? தூக்கி போல போட்டுருவோம். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இதை எடுத்துட்டு போய் கைதிகளுக்கும் ஏழைகளுக்கு கொடுத்துருங்க. இதுதான் சட்டம். இன்னைக்கு ஏழ்மை இருந்தால் பேங்குடைய வட்டி பணத்தை கூட கொடுக்கலாம், அங்கே விடக்கூடாது. நம்ம தான் பயன்படுத்தக்கூடாது. பேங்க்ல இன்ட்ரெஸ்ட் வருதுல்ல, நார்மலா வருதுல்ல, என்னங்க யாருக்குமே வராதபடி பாக்குறீங்க. அந்த மாதிரி பேங்க் இருக்கா? இருந்தாலும் சொல்லுங்க பார்க்கலாம். என்ன செய்யறது? பேசுறது நடிக்க வேண்டியதா இருக்குங்க. கொஞ்சம் பார்க்கறவங்க மொத்தம் என்ன இவ்வளவு பேசிட்டு இருக்கீங்க, அப்ப என்ன வருதா வரலையா? மஸ்ஜிதுடைய அக்கௌண்ட் பேங்க்ல இருக்கு, மதரசாவுடைய அக்கௌண்ட் பேங்க்ல இருக்குது, மக்தபுடைய அக்கௌண்ட் பேங்க்ல இருக்குது, ஹாஜியுடைய அக்கௌண்ட் பேங்க்ல இருக்குது, இமாமுடைய அக்கௌண்ட் பேங்க்ல இருக்குது. இருக்கா இல்லையா? நீ செல்போன்ல அக்கௌண்ட் இருக்கா இல்லையா? பண்ணிட்டே இருக்க. அப்ப அதுல மத்தி சேர் வருமா வராதா? வரும். அது எடுத்து என்ன செய்வீங்க அதுவும் சொல்லுங்களேன். வரும்னு சொல்லுவீங்க, என்ன தூக்கி போட்டுருக்கீங்களா? ஏழைகளுக்கு கொடுக்கறது. எந்த ஏழைக்கு கொடுத்த மாதிரி எனக்கு தெரியல. ஏன்னா நான் ஒரு ஏழை தான். என்னடாது ரொம்ப இருக்குது, ஏழைன்னு நம்ப மாட்டீங்கல்ல. சரி, நம்பாட்டி போங்க. எனவே அல்லாஹ் நல்லடியார்களே, பெரியவர்களே. அதே மாதிரி இன்னொரு விஷயம் அறிவிப்பு டைம் ஆயிடுச்சு. இந்த 5 நாள் தக்பீர் இருக்குல்ல, சொல்ல போறதுக்கு பிரச்சனை, அதுக்காக தான் சொல்றேன். இதை மட்டும் நோட் பண்ணுவோம். அரஃபாவுடைய ஃபஜர், அடுத்த நாள் குர்பானி நாள். குர்பானி நாள் எத்தனை? 3 நாள். அரஃபாவுடைய நாள் எத்தனை நாள் ஆச்சு சொல்லுங்க?
இப்படி காட்டுற இது கூட தெரிஞ்ச 4 நாள். அதுக்கு அடுத்த நாள் அசர் வரைக்கும் ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகு ஒரு தடவை ஓடுறது தான் வாஜிபு. எல்லாரும் சேர்ந்து ஓடுறது தான் வாஜிபு. இங்க பழக்கம் இமாம் ஓதுவார், அப்புறம் மற்ற ஓதுறாங்க. நம்ம பள்ளி ஒவ்வொரு பள்ளியுடைய பழக்கமாக அது பழக்கம். புரியுதுங்களா? பெண்கள் ஓதணுமா? இப்படி இருந்தீங்கன்னா ஒண்ணும் சொல்ல முடியாது. ஓதணுமா ஓதக்கூடாதா? ஓதணும். ஆண்களுடைய ஓதுறதுக்கும் பெண்களுடைய ஓதுறதுக்கும் வித்தியாசம் என்னன்னா, அவங்க சத்தமா ஓத மாட்டாங்க, நம்ம சத்தமா ஓதும். செஞ்சுக்கலாமா? வாக்கு அல்ஹம்துலில்லாஹ் ரபில் ஆலமீன். தொழுகை தொழுது கொள்ளலாம். 5 நிமிடம்.